இந்த கேட்டை பார்த்தாலே பயமா இருக்குன்னு சொல்ற மாதிரி இந்த ஜெயிலை பார்த்தாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. உலகின் கொடூரமான சிறைகள்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா இந்த ஜெயிலுமே அந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கும். இங்க சவார்கரோட சிலை வெளியே வச்சிருக்காங்க. நைட் இந்த ஜெயில் ரொம்பவே அழகா இருக்கு. இங்க சுதந்திர வீரர்களோட பேர் கொடுத்துருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கே கண்டன் களஞ்சியம். இந்த வீடியோல நம்ம செல்லுலார் ஜெயில், அதாவது காலாபாணின்னு சொல்றாங்க, அந்த ஜெயில் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது வந்து போர்ட் பிளேயர் ஏர்போர்ட்ல இருந்து 4 கிலோமீட்டர் பக்கத்திலே இருக்கு, 4 to 5 கிலோமீட்டர். இங்க அந்த ஜெயிலோட பழைய மாடல் இருக்கு. இப்போ பழைய மாடல் ஏன்பா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த மாடல் இல்லை, இதுல வந்து 7 இது வருது, ஒரு ஆக்டோபஸ் ஷேப்ல. நடுவில் வந்து வாட்ச் டவர் இருக்கு. முன்னாடி என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து 7ல் 3 தான் இருக்கு. மிச்சம் 2 வந்து ஹாஸ்பிட்டலா மாறிடுச்சு. இன்னும் 2 வந்து என்ன ஆச்சுன்றத நான் வீடியோட குள்ள சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரிசனர்ஸ் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் ஒரு மியூசியம்ல வச்சிருந்தாங்க. அவங்க போலீஸ், அவங்க ஜெயிலர்ல உள்ள அவங்க யூனிஃபார்ம் இருக்கு. ஹெல்மெட், ஜப்பானீஸ் இங்க வந்திருக்காங்க. பிரிட்டன் வேர்ல்டு வார் டைம்ல வந்து ஜப்பானும் பிரிட்டனை அடிச்சுட்டு அவங்க வந்தாங்க. ஒரு 2 வருஷம் இருந்தாங்க, அப்புறம் திருப்பியும் பிரிட்டனே வந்தாங்க. ஹெல்மெட்டு, லாக் அண்ட் கீ எல்லாம். ஸோ எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க நம்மளோட சுதந்திர வீரர்களை பாருங்க, இந்த பெயிண்டிங்லேயே தெரியுது. அப்படியே நாங்கள் அந்த மியூசியத்துலேருந்து வெளியே வந்தோம்னா, மியூசியம் என்ட்ரன்ஸில் இருக்குது, அங்கேருந்து வெளியே வந்தோம்னா ஜெயில் தெரியுது. இந்த ஜெயில் வந்து 3 ஃப்ளோர் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர், அப்புறம் நடுவில், அப்புறம் மேலே 3 ஸ்டோரி பில்டிங்னு சொல்லுவாங்க. ஜன்னலை பாருங்க எவ்வளோ சிறுசா இருக்கு. இந்த ஜன்னல் மூலியமா தான் அங்க உள்ள சிறைவாசிகளுக்கு தெரியும் என்னன்னா வந்து பகலா இரவான்னு. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் கான்டாக்டே இருக்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல வந்து வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தாங்கன்றத வந்து ஒரு சிலை மாதிரி வச்சிருந்தாங்க. இதுதான் செக் இழுக்கிறது, மாடு வந்து இழுக்கும். இங்க வந்து சிறைவாசிகள், அதாவது மனுஷனை வச்சு செக் எடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய தென்னை மரங்கள் இருக்கும் தீவு கிட்ட. அந்த தேங்காயில இருந்து எண்ணெய் எடுக்கிறதுக்காக, இந்த மில்லு, ஆயில் மில்ல இருந்து எடுக்கிறதுக்காக சிறைவாசிகளை பயன்படுத்தினாங்க நம்ம சுதந்திர வீரர்களை. அப்படி பண்ணாதவங்களுக்கு வந்து கொடூரமான தண்டனை கொடுத்தாங்க. இதுல பார்க்கும்போதே கொடூரமா இருக்கு. இதை வந்து உண்மையிலேயே அடி வாங்கினா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு. வரலாற்றை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சிறைக்கு வரணும். நம்ம சுதந்திர வீரர்களை எவ்வளவு தியாகம் செஞ்சினாங்க. நம்ம இன்னைக்கு நான் சுதந்திரமா வீடியோ போடுறதும் நீங்க இந்த வீடியோவை பாக்குறதுக்கும் நிறைய சுதந்திரம் இருக்கு. நம்ம கான்ஸ்டியூஷன்லயே நம்மளுக்கு நிறைய அடிப்படை உரிமைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பிரிட்டிஷை துரத்தி நம்ம அந்த உரிமைகளை வாங்குறதுக்காக இவங்க படாத பாடுபட்டிருக்காங்க. இது தூக்கு மேடை, இழுத்தோனே கீழே போய் விழுவாங்க. அந்த ஓட்டையெல்லாம் இப்ப அடைச்சிட்டாங்க. இது கீழேயும் நம்ம போய் பார்க்கலாம். அவங்களோட பாடி அங்க வந்து விழுகும். அதை வந்து அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்க இறுதி சடங்கு பண்றதுக்கு. இந்த செவத்தை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு. வீடுல பார்க்கும்போதே இவ்வளவு பயங்கரமா இருக்கும். நீங்க நேரில் பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கும். மூச்சு முட்டுச்சு கீழே இறங்கி போகும்போது வேர்த்திருச்சு பாருங்க. அந்த கரைகள்லாம் இருக்கு. ஒவ்வொரு ஜெயிலும் பாருங்க 7 அடிக்கு மேல இருக்கும் அந்த ஜன்னல். அது வழியா எட்டியும் பார்க்க முடியாது. பக்கத்து செல்ல யாரும் பேச்சு துணை கூட இருக்க மாட்டாங்க. தனிமையே ஒரு மிகப்பெரிய ஒரு சாபம். இனிய தனிமையெல்லாம் பாட்டு பாடுவாங்க. ஆனா தனிமையா இருந்து பாருங்க. நம்ம லாக்டவுன் அப்பயுமே நம்ம தனிமையா இருந்தவே பாதி பேர் பைத்தியமாயிட்டாங்க. இந்த ஜெயிலுமே சொல்றாங்க, வரலாற்று அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து தூக்கில போட்டு செத்தவங்களோட மென்டல் டார்ச்சரு, அதுக்கப்புறம் பிசிக்கல் டார்ச்சரு, நிறைய பேர் பைத்தியமாயி தான் வந்து இறந்து போனாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இங்க வந்து இவரோட செல்லு, இவர் பேர் வந்து கொடுத்துருக்காங்க சச்சிந்திரநாத் சன்யால். இவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. இவர் பத்திலாம் நம்ம பெருசா படிச்சிருக்க மாட்டோம். வரலாற்று பக்கங்கள் மறைக்கப்பட்ட ஒரு தியாகி இவர். இங்க லைட் வச்சிருக்காங்க. ஆனா அந்த காலத்துலலாம் ரொம்ப இருட்டா இருக்கும். அந்த ஜன்னல் வழியா லைட்டா வெளிச்சம் வரும். கதவை உடைச்சிட்டுலாம் போக முடியாது. கதவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஜெயிலோட இன்னொரு மாடல் இங்க பெருசா வச்சிருக்காங்க. மேல் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். நிறைய தியாகிகள் இருந்திருக்காங்க. அதுல வந்து கொஞ்சம் ஃபேமஸானவர் யாருன்னா சவார்கர். அவரோட சிலை தான் முன்னாடி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவரோட செல்லுக்கும் நம்ம போகலாம். அது வந்து 2nd ஃப்ளோர்ல இருக்கு. இப்போ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அது போற வழியில இதெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, இதுலதான் அவங்க கை காலை கட்டி கொடுமைப்படுத்துவாங்க. பல வீரர்களோட பேர் இங்க, யாரெல்லாம் சிறையில தண்டனை அனுப்பிச்சாங்க அவங்க பேர்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் தான். அதை நாடு கடத்தினாங்க. இந்த ஜெயில் வந்து 10 வருஷமா கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க, 1896 to 1906. ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து பிரில்லியண்டா நம்மளை டார்ச்சர் பண்றதுக்காக கட்டின ஒரு ஜெயில் இது. இது வந்து ஜெயில்னு சொல்றத நம்ம நரகம்னே சொல்லலாம்.
இங்கே 7 இது இருந்துச்சு, அதில் இப்போ 3 தான் இருக்குன்னு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். அந்த மிச்ச 4ல் வந்து 2 வந்து 1942 வேர்ல்டு வார் நடந்த டைம் வந்து ஜப்பானியர்கள் வந்து இந்த தீவை ஆக்கிரமிச்சு அதை தகர்த்து எறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் மிச்ச 2 வந்து இப்போ ஹாஸ்பிட்டலாக இருக்கு, போர்ட் பிளேயர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா. இப்போ 3 மட்டும்தான் அதை வந்து மியூசியமா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா பக்கத்து ஐலாண்ட் தெரியும். ஸோ இங்கே அவங்க சிறை கைதிகளெல்லாம் போட்டுட்டு பிரிட்டிஷ் அபிஷியல்ஸ்லாம் கவர்னர்ஸ்லாம் சொல்லுவாங்க லார்டு வைஸ்ராய். அவங்கள ஏன் லார்டுன்ற அவனே தான் சொல்லணும் போனா அந்த அளவுக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ கப்பல் வெளியே வந்துட்டு போவாங்க. இங்கேயுமே வாட்ச் டவர் இருக்கு. வாட்ச் டவர்ல இருந்து பார்த்தாலும் அந்த தீவுகள்லாம் தெரியும். ஒவ்வொரு செல்லையும் பாருங்க. இப்போ நம்ம வீர் சவாக்கர் செல்லுக்கு வந்திருக்கோம். இவரை பத்தி சொல்லணும்னா இந்த வீடியோ பத்தாது. இவரை பத்தி ஒரு ஓடிடியில் ஒரு படம் எடுத்திருக்காங்க, பயோபிக் மாதிரி எடுத்திருக்காங்க. C5ல இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். இவர் வந்து 10 வருஷம் இந்த ஜெயிலில் இருந்திருக்காரு. இவருக்கு வந்து 50 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க, அதில் 10 வருஷம் இருந்திருக்காரு. மற்ற ஜெயிலே இருந்திருக்காரு. இந்த ஜெயிலில் இவரால் இருக்க முடியாது, மென்டல் ஆயிடுவேன்னு அவர் வந்து மன்னிப்பு கடிதம் ஒன்று எழுதி கொடுத்ததா சொல்றாங்க. அதனால அவர் இந்த ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு மாற்றினதா சொல்றாரு. ரத்னகிரி, அது மகாராஷ்டிரா. இவரும் மகாராஷ்டிரக்காரர் தான், அங்கே மாற்றிருக்காங்க. அவர்கிட்ட நிறைய எழுதி வாங்கிட்டு தான் மாற்றிருக்காங்க. ஸோ அவர் யூஸ் பண்ண தட்டு, சாப்பிட்ட தட்டுலாம் இருக்கு. இதே ஜெயில் தான் அவங்க சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணணும், டாய்லெட் எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்ணணும். சில நேரம் ஒரு வேளை மட்டும் தான் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பிரிட்டிஷே நம்மளை ஆண்டிருக்கலாம், அவங்க இருந்தா நிறைய டெவலப் ஆயிருக்கும்னு. அவங்க வந்து நம்மகிட்ட இருந்து செல்வத்தை சுரண்டிட்டு தான் போனாங்க. அவங்க தான் ட்ரெயின் போட்டாங்க, அது போட்டாங்க, இது போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்கு போட்டாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து செல்வத்தை சுரண்டிட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதான் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த ஜெயிலுக்கு வந்து பார்த்துட்டு வந்து நீங்க வந்து சொல்லுங்க, எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்க தெரியும். இந்த பிக்சர்ஸ்லாம் அவங்க எல்லாம் இருக்காங்க, அந்த அதிகாரிகள் பெருசா வர்த்தகர்களுக்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு வந்து என்ன சேட்டை பண்ணிருக்காங்க பாருங்க. இதுல வந்து இங்க மட்டும் தான் ஏசி இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க கடைசியா வந்துட்டு நீங்க ஜெயில் ஃபுல்லா ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் வேர்த்துச்சுன்னா இங்க வந்து கொஞ்சம் ஏசி காத்து வாங்கிட்டு அப்படியே வரலாறையும் தெரிஞ்சுட்டு போகலாம். இந்த ஜெயில் காலையில 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்கு. இங்க என்ட்ரி டிக்கெட் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் சொல்றேன் பாருங்க. ஒவ்வொன்றும் போட்டிருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ். சத்தம்னு ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அங்க ஒரு இது மில்லு இருக்கு, அந்த மரத்தினால செய்யற சத்தம் சா மில்லுன்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி நிறைய ஐலாண்டு, இந்த ராஸ் ஐலாண்ட்ல பாருங்க கவர்னரோட ஹவுஸ் எப்படி இருக்குன்னு. ஆனா இங்க ஜெயில எந்த அளவுக்கு நம்மளை கொடுமைப்படுத்திருக்காங்க, டார்ச்சர் பண்றதுக்காகவே கட்டி விட்டுருக்காங்க இந்த ஜெயில. காலாபானின்னு சொல்றாங்க. காலாபானினா இந்தியில வந்து கருப்பு நீருன்றாங்க. நம்மளோட வீரர்கள் சிந்தின ரத்தம் நீர் தான் நம்மளுக்கு நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கு. நான் இந்த வீடியோ சுதந்திரமா போடுறதுக்கு நீங்க அதை பாக்குறது எல்லாமே சுதந்திரம் தான். பேச்சுரிமை, கல்வி கற்கிறதுக்கான உரிமை, இப்படின்னு அடிப்படை உரிமைகள் 6 இருக்கு. நம்ம கான்ஸ்டியூஷன், இவங்க பிரிட்டிஷை துரத்தி போராட்டம் தான் எல்லாமே. ராஸ் ஐலாண்டு, அப்புறம் வைப்பர் ஐலாண்ட், நிறைய குட்டி குட்டி தீவு தான் அந்தமானு. ஒரு ஐலாண்ட்லேருந்து நீங்கள் இன்னொரு ஐலாண்ட் போகணும்னாலே போட்டில் தான் போகணும். ஸோ நம்மளும் ஒரு சில தீவுகளுக்கு போனோம், அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுவோம். இந்த பார்ட் வந்து செல்லார் ஜெயில் பற்றி நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் சொன்னேன். இங்கே கைடுமே இருக்காங்க, நிறைய டூரிஸ்ட் குரூப்பாக வந்தவங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து தனியாக தான் வந்திருந்தேன். இது வந்து ஏர்போர்ட்லேருந்து பக்கமாகவே இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து 30 ரூபா. கேமரா இந்த மாதிரி வீடியோ கேமராலாம் யூஸ் பண்ணால் 200 ரூபா. அந்த மாதிரி இப்போலாம் எல்லாருமே ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க வீடியோ. ஸோ இங்கே இந்தியாவிலே ஆய்ஸ் பண்ண முதல் ஃபிளாக் இது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பான்காரங்க வந்தாங்கன்னு சொன்னல, அப்போ அவர் இந்த தீவுக்கு வந்து ஆய்ஸ் பண்ணியிருக்காரு ஒரு பெரிய ஃபிளாகு. இது வந்து காலையிலே நல்லா இருந்துச்சு, நைட் வந்து இன்னும் நல்லாவே இருந்துச்சு. இதுக்கிட்ட நம்ம நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.